அடுத்த செய்தியாக நாகர்கோவில் கோட்டாறு பள்ளிவாசலில் மோதினியார் இருக்கக்கூடியவர் தற்கொலை பண்ணியிருக்காரு. எதனால அப்படின்னு பார்க்கும்போது 4 மாத சம்பளம் அவருக்கு வழங்கப்படவில்லை. அது ஒரு பெரிய குற்றமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். கூடுதலாக வக்பு சொத்துக்கு அந்த முறைகேடாக பயன்படுத்தக்கூடியதற்கு அவர் ஒத்துழைப்பு அளிக்கவில்லை அப்படின்னு சொல்லி அவருக்கு அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால அவர் வீட்டிலேயே தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு செய்திகள் வந்திருக்கு. செய்தி எப்படி பார்க்குறீங்க? அது மட்டும் இல்லை, அதிலேயே ஈரோட்டில் பனகஹள்ளிங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு மயானத்தை இந்துக்களுடைய மயானம், அதை இது எங்களுடைய வக்ஃபு சொத்து அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. அதற்கு எதிராக அந்த ஊர் மக்கள் வழக்கு தொடுத்து வந்தாங்க. அந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, ஜனவரி மாதம் அந்த கேஸை இது பண்ணிவிட்டு கலெக்டர்கிட்ட விளக்கம் கேட்டிருக்காங்க. 200 வருடங்களாக இந்துக்கள் அந்த பனகஹள்ளி பாளையம் அப்படிங்கிற 2 இடம் ஈரோடு மாவட்டத்தில், அதில் சர்வே எண் 99/2 இது அரசு நிலம். 200 வருஷத்துக்கு மேலே இதை இந்துக்கள் மயான பூமியாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ வக்பு என்ன சொல்லுதுன்னா, இது எங்களுடைய இடம் அப்படின்னு சொன்ன உடனே எந்த விசாரணையும் பண்ணலை. தாசில்தார் காவல்துறை உதவியோட உடனே வச்சிருக்க இந்த இடம் வக்ஃப் போர்டுக்கு சொந்தமானது. இப்போ அங்கே யாராவது இந்துக்கள் இறந்தா அங்கே புதைக்க முடியாது. அதுதான் இப்போ கோர்ட்டு என்ன சொல்லியிருக்கு, இன் மீன் டைம் ஏதாவது இது போன்ற மரணம் விஷயம் நடந்ததுன்னா நீங்கள் அந்த தாசில்தாருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவர் புதைக்கிறதுக்கான ஏற்பாடு எல்லாம் பண்ணும். எங்க இடம் இருக்குது, சும்மா இந்த புதைச்சிக்கப்பா அதுதான் இடம் அப்படின்லாம், அந்த இறந்தவர்களுடைய முறை என்னவோ அந்த முறைப்படி நடக்கணும். புதைக்கிறதுனா புதைக்கிறது, எரிக்கிறதுனா எரிக்கிறது, அதுக்கு என்னென்ன முறையெல்லாம் அவங்க பண்ணுவாங்களோ அதுக்கான ஏற்பாடுகளை உட்பட செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. வக்ஃபு இந்து இடத்தை எப்படி கபலீகரம் செய்கிறது, ஆக்கிரமிக்கிறது. ஏற்கனவே திருச்செந்துறை அந்த இடத்துல ஒரு கிராமத்தையே, அதுதான் பாராளுமன்றத்தில் கூட பேசினது, அது அப்படி இல்லைன்னு எப்படி ஆண்டிமுத்து ராசா உருட்டினாரு. பிறகு பல வீடியோக்கள் எப்படி திமுகவினர் எக்ஸ்போஸ் ஆனாங்கன்னு. எனக்கு தெரிஞ்சு பெரம்பலூர்ல ஒரு கிராமத்து மக்களே யாரு, எல்லாம் முஸ்லீம்கள், கலெக்டர் அலுவலகத்தையே முற்றுகையிட்டாங்க. என்னன்னா, நாங்க சவுதி, குவைத்து, துபாய்னு போயிட்டு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வீட்டையெல்லாம் கட்டி வச்சிருக்கிறோம், திடீர்னு வக்ஃபு இது அவங்களோட இடம்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி போறாங்க. இது வக்ஃபு வாரியத்தினால ஏதோ இந்துக்கள் அவங்களுடைய நிலத்தை ஆக்கிரமிக்க நினைக்கிறாங்கிறதுல, இதனால அதிகமாக பாதிக்கப்படுவதே முஸ்லீம்கள் அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக ஸ்ரீ டிவில நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த வக்ஃபு வாரியம் எப்படி முஸ்லீம்களுடைய இடமாக இருக்கட்டும், இந்துக்களுடைய மயானம் இது போன்ற இடங்களை ஆக்கிரமிக்கிறது ஒரு பக்கம். அது மட்டும் இல்லாமல் நேற்று கூட ஒரு செய்தியில் பார்த்தோம், என்னன்னா கரூர் பக்கத்தில் கருப்பண்ணசாமி கோயில் இருக்குது, அது பக்கத்தில் கல்லறை தோட்டம் கட்டுவதற்காக அரசு நிலம் ஒதுக்கியிருக்கு 2.5 ஏக்கர். அந்த மக்கள் ஏற்கனவே இங்கே ஒழுங்காக தான் இருக்கிறோம், இப்போ நீங்கள் இந்த கல்லறை தோட்டம் இந்த ஊரில் தேவையில்லாத பிரச்சனை, அதுவும் கோயிலுக்கு பக்கத்தில் இந்த இடத்த கொடுத்து தேவையில்லாத பிரச்சனையை நீங்கள் தான் ஏற்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி இதை இந்த ப்ராஜெக்டை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி கலெக்டர்கிட்ட அவங்க மனு கொடுக்குறாங்க. இது கரூர் பக்கத்தில். இப்போ ஈரோடு இப்போ இது நடந்திருக்கு. அடுத்து நீங்கள் என்ன சொல்றீங்க, கன்னியாகுமரியில் நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவிலில் கோட்டாறு பள்ளிவாசல் மோதினியார் இறந்து. மோதினியாருங்கிறது அங்கே மசூதியில் இந்த பாடம் சொல்லி கொடுக்குற ஆசிரியர் மாதிரி. அவர் என்னன்னா, அவர் கொஞ்சம் நேர்மையானவர் போல இருக்கு. இந்த வக்ஃபுக்கு உண்மையிலேயே என்னென்ன சொத்து இருக்கிறது, இந்த மசூதிக்கு யாரெல்லாம் வக்ஃபுன்னு எழுதி கொடுத்துருக்காங்க, அதன் மூலமாக இந்த மசூதிக்கோ இந்த இதுக்கோ வக்ஃபுக்கோ என்ன ரிட்டர்ன்ஸ் வருது, இதை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஏன்னா ஏற்கனவே பல முறை புகார்கள் அந்த பக்கத்துலேருந்தே சொல்லியிருக்காங்க. இந்த குறிப்பிட்ட அந்த ஒரு சில வக்ஃபு அதிகாரிகள் அங்கே வேலை பார்க்குறவங்க மீது இவங்க மீது ஊழல் குற்றச்சாட்டு, கணக்கு வழக்கு சரியா இல்லைங்கிறத குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. அங்கு நடக்கக்கூடிய முறைகேடுக்கு இவர் ஒத்துழைக்கலை அப்படிங்கிறதுக்காக அழுத்தம் தரப்பட்டது. நீங்கள் சொன்னது மாதிரி 3 மாதம் சம்பளம் கொடுக்கல அப்படின்னு. இது ஒருத்தர் முகநூல்லையும் பதிவு செய்கிற அவர் அட்வொகேட், அவர் கேட்டிருக்க மிக முக்கியமான கேள்விதான் நாம் இங்கே கோடிட்டு பார்க்க வேண்டியது. இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் இன் பிட்வீன் த லைன் அவங்க என்ன அது சொல்லக்கூடிய நுண் அரசியல் என்ன அப்படிங்க.
அவர் என்ன சொல்றாருன்னா, மசூதி பக்கத்திலேயே அவர் சூசைட் பண்ணியிருக்காரு. 3 மாசமா அவருக்கு சம்பளம் வரல. இந்த வக்ஃபுல நடக்கக்கூடிய தில்லுமொழிகளையே அவர் 2-3 முறை கோடிட்டு காட்டியிருக்கிறார். இப்படி ஒரு தற்கொலை நடந்திருக்கிறதை குறித்து எந்த இஸ்லாமிய அமைப்புகளும் கண்டனம் தெரிவிக்கவில்லை அப்படின்னு அந்த அட்வொகேட் ரஹமத்துல்லா ஏதோ ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு. எப்படி கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறதா நம்முடைய கேள்வி. ஏன்னா நம்ம ஸ்ரீ டிவியில் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கோம். அவரை பற்றி நம்ம எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம். த குட் நேம் இஸ் ராமநாதபுரம் எம்பி நவாஸ் கனி. திருப்பரங்குன்றம் இஷ்யூ மிகப்பெரிய அளவிலே அதை ஒரு போலரைசேஷன் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காகவே சம்பந்தம் இல்லாத ராமநாதபுரத்திலிருந்து அவரை திருப்பரங்குன்றம் அனுப்பிச்சு அவர் மாமிசம் அந்த பிரியாணி எடுத்துட்டு போய் அதை சாப்பிட்டதோடு மட்டும் இல்லாமல் அதை அவருடைய எக்ஸ் தளத்தில் ஃபேஸ்புக்கில் எல்லாம் போட்டு அது எவ்வளோ பெரிய அவுட்ரேஜ் அங்கே ஆனது அப்படிங்கிறது தெரியும். போகிற போக்கில் மீடியாவில் இது மலையே வக்ஃபு அப்படின்னு சொன்னது. அதை ஒருத்தர் அந்த இடத்துல ஒரு ஏபிவிபி பையன் கேள்வி கேட்டாங்கிறதுக்காக அவன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். அந்த நவாஸ்கனியின் மீது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து அவர் ஈட்டி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் மீது வழக்கு இப்பொழுதும் நடக்கிறது. அப்படிப்பட்டவர் மத மோதலை ஏற்படுத்துவதற்காக நடந்து கொண்ட ஒரு விதம், அவர் மீது பணப்பரிமாற்றம் சம்பந்தமாக ஒரு வழக்கு இருக்கிறது. இப்படிப்பட்டவரை மீண்டும் வக்ஃப் போர்டு சேர்மனாக இந்த திமுக ஆக்குதுன்னா அங்கு முறைகேடு செய்யக்கூடியவர்களுக்குத்தான் பதவி அப்படிங்கிறத அவருக்கு இப்படி ஒரு முறைகேடான ஒரு ஆளுக்கு அந்த பதவி கொடுக்குறாங்க அப்படிங்கும் பொழுது உண்மையிலே அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள், சோகால்டு இஸ்லாமிய அமைப்புகள், ஜவாஹர் ஈலாவாக இருக்கட்டும் இல்ல மத்த அமைப்புகளாக இருக்கட்டும், இப்படிப்பட்ட ஒரு ஆளை நீங்க வக்ஃப் போர்டு சேர்மனாக மீண்டும் நீங்க அறிவிக்கலாமா? தவறு இல்லையா? ஏன்னா அவர் மீது பல வழக்குகள் இருக்கிறது. அவர் இப்ப சென்சிட்டிவான விஷயங்களை இப்படி கையாண்டு இருக்கிறார். இது எங்க சமூகத்திற்கும் தொப்புள் கொடியாக இருக்கக்கூடிய இந்துக்களுக்கும் ஒரு பிளவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அவர் செயல்பட்டிருக்காரு. அதனால இப்பொழுதுக்கு இந்த பிரச்சனையை பெரிதுபடுத்த வேண்டாம், வேற ஒரு ஆளை நீங்க நியமிங்க அப்படின்னு யாரும் சஜஸ்ட் பண்ணலையே. அவருடைய நியமனத்திற்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல. அப்படின்னா இந்த முறைகேடை அந்த இஸ்லாமிய அமைப்புகளையும் ஏற்றுக்கொள்கின்றன அப்படிங்கிறது தான் அதுல தெரியுது. அதனால இந்த அப்பாவி மோதினியார் ஏன்னா ஸ்ரீ டிவியில பல பேர் கமெண்ட் போடுவான், வெள்ளிக்கிழமை வெறியர்கள் என்னன்னா இந்த சேனல் ஸ்ரீ டிவி இது எப்பொழுதுமே இஸ்லாமியர்களுக்கு எதிரானது, உங்களுக்கு எங்களை விட்டா உங்களுக்கு வேற வழியே இல்லையாடா, வேலையே இல்லையாடா, எங்களுதே டேஷ் டேஷ் அப்படின்லாம் எழுதுவான். நாம் அந்த அப்பாவி மோதினியார்களுக்கும் பேசுகிறோம். பல முத்தவள்ளிகளுக்காகவும் நாங்க ஸ்ரீ டிவியில நம்ம பேசியிருக்கிறோம். எப்படி அவர்களிடமிருந்து வக்ஃப் போர்டு அபகரித்தது, அவங்களுடைய மதரசாவை, அவங்களுடைய மசூதியை எப்படி அபகரிச்சிருக்கு, அதை மீட்பதற்காக மத்திய அரசு எடுத்த முயற்சிகளை குறித்தெல்லாம் நாம் இங்க பேசியிருக்கிறோம். அப்படிங்கும் பொழுது அவர்களுக்காக இவர் சொல்றாரு, உங்களுக்குமான முதல்வர் தான் அவர் அப்படின்னு. அதான் சொல்றேன், ஸ்ரீ டிவியும் உங்களுக்கானது தான். உங்களை போன ஒரு சில இந்த மோதினியார் இறந்து போனாரா, இவரை போன்ற அப்பாவி இஸ்லாமியர்களுக்காகவும் தான் ஸ்ரீ டிவி பேசுகிறது அப்படிங்கிறத நம்ம இங்க பதிவு செய்கிறோம். ஆகவே நவாஸ் கனிங்கிற ஒரு ஆளெல்லாம் மீண்டும் வக்ஃப் போர்டு சேர்மனாக தமிழக அரசு அறிவிச்சதிலிருந்தே முறைகேடுங்கிறது தொடர்ச்சியாக நடக்கும். இந்துக்களுடைய இடத்தை இவர்கள் ஆக்கிரமிப்பது என்பதையும் தாண்டி உங்களுடைய இடத்தையே இவர்கள் கபலீகரம் செய்ய போகிறார்கள். நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். அதற்காக தான் இந்த புது வக்ஃப் திருத்த சட்டமே மத்திய அரசு கொண்டு வந்தது. இதற்கு மீது தேவையில்லாமல் ஒரு வன்மத்தை கக்குவதற்காக ஒரு சில இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்புகள் இது பண்ண அவங்களுக்கு ஆதரவாக இந்த திமுக அரசும் செயல்பட்டது. ஆனால் அப்பாவி இஸ்லாமியர்கள் இதனால் பாதிக்கப்பட போகுது என்போ அவங்க தான், அவங்களுக்காகவும் ஸ்ரீ டிவி பேசுகிறது அப்படிங்கிறது தான் இந்த செய்தி.